பட்டிருக்காண்டு பார்ப்போம். இன்னும் சின்ன சின்ன இறால் ஒன்று பொட்டியான் இறாலும் பொட்டியான் வேறு ஒன்றும் இல்லை. பாருங்க எம்மையா நம்மளோட பிள்ளையில இப்படி இலகுவான முறையில் வண்டியை கழுகுறதுக்கு எவ்வளோ ஈஸியான முறையில் நம்மளோட இது இதாக இருக்குன்னு பாருங்க. வண்டியை சும்மா அடித்து பிடிச்சி கழுகுபாடுதான். சான் மரக்கறி சென்டருக்குரிய வண்டி தான் இது, பார்த்துக்கோங்க. செலவில்லாமல் கழுகுறீங்க என்ன? செலவில்லாமல் கழுகுப்படுது, செலவில்லாமல் கழுகுப்படுது, செலவில்லாமல் கழுகுப்படுது. இதாரு கொண்டு அந்த தட்டு, மரக்கறி தட்டு நல்லா இருக்கிறாவா? இதையும் கழினா தேர்ட்டு கோயில் அடிக்கணும், தேர்ட்டு கோயில் அடிக்கணும். இது காசி போட்டியா? அண்ணா இயற்கையா பாருங்க, இயற்கையான முறையில் கழுகுப்படுது. எப்படி ஒரு செலவு இல்லாம அழகா ஆத்துல இறக்கி. பள்ளக்காடு குளிக்கலாம், நல்ல தண்ணி போகுதுல்ல, குளிக்க சொன்னா குளிக்கலாம். எப்படி இருக்குன்னு பாருங்க. எங்கட பள்ளக்காடு உள்ளக்காடு மாதிரி நல்லா கழுவுங்க. சம்பெல்லாம் கொண்டு வரலையா? சகலதும் கொண்டாந்தீங்க, சகலதும் விரிக்கி. முழங்கல் வாசிக்கானா? இப்போதைய வாய்ச்செடு. ஷஃபிக் டிரான்ஸ்போர்ட்டு ஃபுல்லாக கழுவுப்படுது என்ன? ஃபுல்லாக கழுவுப்படுது டிரான்ஸ்போர்ட். என்ன ஒன்னையும் காணலையா? பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி எங்கிட்ட அஷ்ரப் நகர். அங்கே ஒரு ஆள் அத்தாங்கால மீன் படிக்காரு. என்ன மீன்கள் படுதாண்டு பார்ப்போம் போய். அந்த மயில் ஒன்று கத்துது, ஃபுல் ஆஃப் நேச்சர். நான் வடிச்சு பார்க்காரு, என்னன்னு தெரியும், ஒன்றையும் காணலை போல. இன்றையும் காணலை போல. இல்லைல்ல இன்றையும் காணலையா மங்காரு? அண்ணா வாராரு, நம்மளோட ஆள் வாராரு, நம்மளோட ஆள் அண்ணா வாராரு. அழகான ஒரு இடம், ஒரு இயற்கையான முறை ஏரியா. பாருங்க வந்து நல்ல ஒரு ரம்மியமான ஒரு சூழல் ஒன்று, ஒரு அழகான சூழல். குடும்பத்தோட வந்து உண்டு மகிழ்வதற்கெல்லாம் ஒரு அருமையான இடம். என்ன போயா நீங்க? ஓம்மா அத்தாண்ட விடுவிய பாருங்க.
எங்க நம்ம ஆள் வந்துட்டாரா? வந்துட்டாரா? தேடி நாள் வந்துட்டாரு. பஸ் வந்துட்டாரா? பஸ் எல்லாருக்கும் டீ பிளேண்டி வாங்கிட்டு வந்தீங்களா? டீ பிளேண்டி, தண்ணி, பனிசி பன் எல்லாம் எடுத்துட்டு வந்தீங்க. பஸ் என்ன வாங்கிட்டு வந்தீங்க? சஃபிக் டிரான்ஸ்போர்ட் ஓனரோட நிற்கிங்க அண்ணா. எல்லாருக்கும் வாங்கிக்கிங்களா? தேயிலை சாமான் எல்லாம் வாங்கிக்கிங்கண்ணே. எடுங்க பிளேண்டியா? பிளேண்டி வாங்கிட்டு வந்துருக்காங்க. பிளேண்டி வந்துருக்கு. இன்னும் நம்மளோட பஸ்ஸா பிளேண்டி குடிக்காது. எல்லாரும் மிதி லொக்கு பஸ் இன்னவா பொட்டி பஸ் எங்கடா அந்த பஸ் வர வச்சுருங்கடா. அடி அடி நான் பண்ணி செய்யாது சாமான் எடுத்துச்சுல காசு எண்டு பார்க்காம எங்கட சிங்கம் நினைக்கிறவரான் இல்ல முதல்ல ராயல் ஒன்று பாரு சரியாண்டு பாருங்க எப்படி இருக்கேன்னு சொல்லி. எங்கிட்ட ஒரு ஒளிவில் இருக்கிறது ஒரு அஷ்ரப் நகர்ன்னு சொல்லி ஒரு கிராமம் தான் இது. இங்க வந்து வளர்ச்சி வயல் குளங்கள் பாருங்க என்ன இதெல்லாம் செய்ய வண்டிகள் கழுகுற மாதிரி இடங்கள் சகல இதுவும் இங்க வந்து இருக்கு. உங்களுக்கு சகல வசதிகள் இப்போ நீங்க குடும்பத்தோட வந்து அழகா சாப்பிட்டுட்டு அழகா அந்த மாதிரி இருந்து ஃபெமிலியோட போகக்கூடிய இடம் தான் இது. அண்ணா ஒரு ஃபெமிலி இருந்து சாப்பிடுவாங்க. நிறைய ஃபெமிலியா இங்க வந்து சாப்பிடுவாங்க. ஒரு அழகான இயற்கையான ஒரு சூழல் நிறைந்த இடம் இது. ஒரு வனம் மாதிரி. அங்கால மயில் கத்துது, இங்கால குக்கு பக்கா அனைத்துமே கத்தி கொண்டு இருக்குது.